மொதல் ஃப்ளட்டு வந்தது 9 இன்ச்சஸ் 2 ஃப்ளட் வந்துச்சு 2000 ஃப்ளட்டில். ஃபேக்ட்ரியில் 2 இம்போர்ட்டட் மிஷின் வந்து 10 அடி பிட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ 1 இன்ச்சு தண்ணி வந்தாலே பிட்டு நிரம்பிருச்சு. கிட்டத்தட்ட 150 ஏசி மோட்டார்ஸை சர்வீஸ் பண்ணோம். 150 ஏசி மோட்டார்ஸை சர்வீஸ் பண்ணுறதுன்னா தூத்துக்குடியில் உண்டான பெரிய பெரிய வயரிங் ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து, எப்போ நீ ஒரு 20 மோட்டரை வைண்ட் பண்ணு, நீ ஒரு 20 மோட்டரை ரிப்பேர் பண்ணுன்னு ஒரு 25 டிசி மோட்டரை சர்வீஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. ஒரு வாரம், ஒரு சண்டே ஏர்லி மார்னிங் நாங்கள் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சண்டே மார்னிங் அடுத்த ஃப்ளட் வந்துச்சு. நாங்கள் எல்லாம் ரிப்பேர் பண்ணி முடித்து மண்டே மார்னிங் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி செகண்ட் ஃப்ளட்டு. இந்த தடவை நாங்கள் 2 அடிக்கு மிஷினை சுற்றி சோறு கட்டி வச்சுருந்தோம். வெள்ளம் வந்தது 3.5 அடிக்கு. ஒரே நேரத்தில் 150 மிஷினை ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு வேணுங்கிற டிபிஎம்ங்கிறது அன்றைக்கும் எங்கள் ஃபேக்ட்ரியில் இருந்துச்சு. அடிபட்டதுனால இன்றைக்கி அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு இன்றைக்கி இன்னும் இம்ப்ரூவ்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம்.